நீரின்றி அமையாது உலகினில் யாரார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்பது வள்ளுவர் வாக்கு. நீரே அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக உள்ளது. முன்பு குடிநீருக்காக பொதுமக்கள் வெகு தொலைவு சென்று ஆறு, குளங்கள், கிணறுகளில் நீர் எடுத்து சிரமப்பட்டு வந்தனர். மேலும் சுத்தமில்லாத குடிநீரை பொதுமக்கள் குடித்து பல நோய்களால் பாதித்து அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையை போக்கவும் பொதுமக்களுக்கு சிரமமின்றி தண்ணீர் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு அனைவருக்கும் சுத்தமான பாதுகாக்கப்பட்ட குடிநீரை குழாய் மூலம் வழங்க ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்தார். மேலும் இத்திட்டத்தின் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் உள்ள 288 ஊராட்சிகளுக்கு உட்பட்ட 1593 குக்கிராமங்களில் 1,89,324 வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டு 99.70% பணிகள் முடிக்கப்பட்டு குடிநீர் ஆதாரத்தை உருவாக்கும் வகையில் பொதுமக்கள் அனைவரும் சுத்தமான பாதுகாக்கப்பட்ட குடிநீரை தன்னிறைவோடு குடித்து வருகின்றனர். மேலும் இத்திட்டத்தின் மூலம் 40 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் 81 ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் அனைத்து தரப்பு மக்களின் ஆரோக்கியம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே உள்ள குடிநீர் ஆதாரங்களை மேம்படுத்தி மாசடைந்த பகுதியிலுள்ள குடிநீரை தூய்மைப்படுத்தி நீண்டகால குடிநீர் தேவைகளை நிறைவு செய்வதாக இத்திட்டம் அமைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பாஸ்கர பாண்டியன் தெரிவிக்கிறார். வணக்கம், நான் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் பேசுகின்றேன். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் மிஷன் மூலமாக அனைத்து ஊரக குடியிருப்புகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றது. சுத்தமான குடிநீர் ஆதாரங்களை உருவாக்குதல், ஏற்கனவே உள்ள குடிநீர் ஆதாரங்களை மேம்படுத்துதல் மற்றும் மாசடைந்த பகுதிகளில் உள்ள குடிநீரினை தூய்மைப்படுத்துதல் போன்ற நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு நீண்டகால குடிநீர் தேவைகளை நிறைவு செய்வதாக இத்திட்டம் அமைந்துள்ளது. அது மட்டுமின்றி ஒவ்வொரு குடியிருப்புகளுக்கும் 55 லிட்டர் குடிநீரை ஒவ்வொரு நாளும் சுத்தமான குடிநீரானது வழங்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு குடியிருப்புகளுக்கும் வழங்கப்படுகின்ற நீரினுடைய தூய்மையை உறுதிப்படுத்துகின்ற வகையில் குடிநீர் பரிசோதனை மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் மூலம் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தூய்மையான குடிநீரானது வழங்கப்பட்டு வருகின்றது. முன்பெல்லாம் தெருவுக்கு ஒரு பொது குழாய் இருந்த நிலையில் மிகவும் சிரமப்பட்டு தண்ணீர் பிடித்தோம். ஆனால் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் வீட்டிற்கு ஒரு குழாய் இணைப்பின் மூலம் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக பயனாளி பூங்கொடி தெரிவிக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் கத்தாரி தலைவர் பூங்கொடி. இங்கே தண்ணி பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்ததுனால வீட்டுக்கு ஒரு குழான்ட்டு ரொம்ப லாங்லேருந்து ஒரு 10 வீடு 20 வீடு தாண்டி தண்ணி எடுத்துன்னு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களையோ டைமுக்கு அனுப்ப முடியாமல் கஷ்டத்தில் இருந்தோம். இப்போ ஜல்ஜீவன் திட்டத்து மூலிமா வீட்டுக்கு ஒரு குழாய்னால தண்ணியும் தாராளமாக வருது. யூஸ் பண்ண மீதியும் அதிகமாகவும் தண்ணி இருக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, நாங்கள் சந்தோஷமாகவும் இருக்கோம். இந்த திட்டத்தை அறிமுகப்பட்ட அரசாங்கத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கோ. அதோடு ஜல்ஜீவன் திட்டத்தால் போதிய அளவை விட தண்ணீர் கிடைப்பதாக பயனாளி மோகனா தெரிவிக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியம் கத்தாரிக்குப்பம் கிராமத்திலேருந்து பேசுகிறேன். என் பேர் மோகனா. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தண்ணி பிரச்சனை அதிகமாக இருந்தது. இப்போ ஜீவத்தின் மூலமாக திட்டத்தின் மூலமாக போதிய அளவு தண்ணீர் கிடைக்குது. அதுக்கு மிச்சமாகவும் தண்ணீர் இருக்குது. அதனால் இப்போ எங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லை, குடிநீருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த திட்டத்தை கொடுத்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதிகை செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன்.